நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி போகும் உண்மைதான். நம்ம நிறைய காரியங்கள் நம்மை பாதிக்கும் உண்மைதான். நிறைய மனசு ஒடிஞ்ச மாதிரி சூழ்நிலைகள் வரும் உண்மைதான். சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆமென். அவர் என்ன செஞ்சாரு? அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் பேசணும்னா எத்தனையோ பேருக்கு பேசியிருக்கலாம். மலை மேலே ஏறி 3 நாள் இரவு பகல் பேச அவரால் முடியும். அப்படித்தானே? 3 நாள் இரவு பகல் அவர் ஜனங்களுக்கு போதித்தார் என்று வேதம் என்ன பண்ணுது? நமக்கு சொல்லுது. நம்மளை விட்டா நம்ம இன்றைக்கு பைபிளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால மேக்சிமம் எவ்வளோ நேரம் பேச முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறதுக்கு நம்ம பேசலாம், கேட்கணும்ல. 3 நாள் இரவு பகல் பேசுகிற ஜனங்களும் மெய் மறந்து கேட்குறாங்க. அப்படி பேச தெரிந்த தெய்வமே அவர் பாடு பிரச்சனைகளை சந்திக்கும் போது 7 வார்த்தையை எண்ணி பேசுறாருன்னா அற்ப மனிதர்களாகிய நாம ஏமாத்துறோம். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை அதிகமாக நம்முடைய வார்த்தைகள் தான் எப்படி ஆகுது? ரொம்ப அதிகமாக, ரொம்ப ஹார்ஷாக, ரொம்ப நெகட்டிவாக, ரொம்ப ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப சத்துரு அந்த வார்த்தையை எடுத்தே நம்மளை என்ன பண்ணுறான்? ஆயுதமாக யூஸ் பண்ணி நம்மளை வீழ்த்திடுறான். இன்றைக்கு இந்த சிலுவை தியான ஆராதனையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வார்த்தைகள் மேலே அவர் கிரியை செய்யணும்னு விரும்புகிறார். ஆமென். நான் என் பிரச்சனை அது மாறாததாக இருந்து கொண்டே இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை மாற்றுகிற வல்லமை என் வார்த்தையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆமென்.